ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 சாமுவேல் 1 அதிகாரம் 27 நான் வாசிக்கிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே சொல்லுவாங்க, குழந்தைகளுடைய ஒரு தினமாக கொண்டாடப்படுகிறது. பிள்ளைகள் தேவனால் கிடைக்கிற அல்லது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஒரு பெரிய உயிருள்ள ஒரு ஆசீர்வாதம். அதனுடைய மேன்மையை நாம் மறந்துவிடக் கூடாது. இங்கு அன்னாள் தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டுதல் பண்ணினதோடு மட்டுமல்ல, கர்த்தர் அதை கேட்டார் என்று சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். குழந்தையே இல்லை, மலடியாக இருந்த அந்த அன்னாளை கர்த்தர் நினைவு கூர்ந்து குழந்தை கொடுத்ததோடு அதோடு விட்டுவிடவில்லை. ஜெபிக்கிறாள், அவனுடைய சமூகத்திலே கொண்டு விடுகிறாள். நடந்ததென ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் சாமுவேலை கர்த்தர் அந்த இடத்துல ஏற்படுத்தினதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த பிள்ளைகளை குறித்த தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறது. தேவனுடைய திட்டம் நிறைவேறும் போது அந்த பிள்ளைகள் நிமித்தமாய் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, தேசங்களுக்கே அது ஆசீர்வாதமாய் மாறிவிடுகிறது. இன்னைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோமா? பிள்ளைகளை குறித்து குறை சொல்லுகிறோம், அல்லது ஊழியரிடம் போய் நீங்கள் ஜெபிங்கள் சொல்லி ஜெப விண்ணப்பங்களை கொடுக்கிறோம், அல்லது எப்பொழுது பார்த்தாலும் எரிச்சல் படுகிறோம். இப்ப இன்னைக்கு நேரமில்லை, இன்னைக்குள்ள காலங்கள் பார்க்கும் பொழுது பிள்ளைகளோடு ஸ்பெண்ட் பண்ணுவதற்கு பெற்றோருக்கு நேரமில்லை. வேலை, பிரச்சனை, தலைவலி, அதிலே ஓடிக்கொண்டிருக்கும். கடைசியில பிள்ளைகள் அன்புக்காக ஏங்கி உலகத்திலே வேற எங்கோ போய் விழுந்து விடுகிறது. பின்பு புலம்புகிறோம், ஆண்டவர் வந்து ஜெபிக்கிறோம். அது ஆண்டவர் விரும்புறதில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை ஆண்டானை வளர்க்க வேண்டிய விதத்தில் நம்ம வளர்க்கணுமா? சரியான விதத்தில் பிள்ளைகளை வளர்த்தோம் என்று சொன்னால் முதிர் வயதில் அதை விட மாட்டாங்களாம். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்துல நடக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்படுகிறோமே, அதுதான் பெரிய சந்தோஷம். வேதமும் அதைத்தான் யோவான் தமது நிருபத்தில் எழுதுகிறார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நினைவு கூறுகிற, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு நாளாக வைத்து இன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்குமே பிரியாரிட்டி கொடுப்போம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய பிள்ளைகளை நமக்கு கொடுத்ததின் ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவார். ஆப்பிரிக்க தேசத்திலிருந்து வந்த ஒரு வாலிபனை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஊழியத்தின் நிமித்தமாய் சந்திக்கும் பொழுது அவனுடைய சாட்சி என்னை அதிகமாய் தொட்டது. 2-3 வயது இருக்கும் பொழுது ஜுரம் வருகிறது. அவனுடைய தாய் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுகிறார்கள். அங்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனால் திடீர்னு அவன் மரித்து விடுகிறான். மருத்துவர் சொல்லுகிறார், உன் மகன் மரித்து விட்டான், வீட்டிற்கு கொண்டு போய் விடு. இந்த தாய் சொல்லுகிறான், என் மகனை நான் நடத்தி கூட்டிட்டு வந்தேன், அவன் சீரியஸா இல்ல, வந்துதானே இறந்து போனான், அதெல்லாம் முடியாது, நான் உயிரோடு நடத்தி தான் கூட்டிட்டு போவேன்னு சொல்லி பிடிவாதமாய் பிடிக்கிறார்கள். இந்த டாக்டருக்கு ஒண்ணுமே புரியல, உனக்கு என்னமா பைத்தியம், அவன் இறந்து போயிட்டான்னு சொல்றோம், அவன் திருப்பி எப்படி நடந்து வீட்டுக்கு வருவான்? இது பிடிவாதம் இல்ல, நான் நடத்தி தான் கூட்டிட்டு வருவேன். டாக்டர் சொல்லி பார்த்தாங்க, அவங்கள ஸ்டாப் சொல்லி பார்த்தாங்க, கேட்கல, எல்லாம் போயிட்டாங்க. குழந்தை பெட் மேல படுக்க வைக்கப்பட்டிருக்கிறது. தாய் என்ன செய்தார்கள் தெரியுமா? பைத்தியம் பிடித்து சொல்லவில்லை, தெளிவாக அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, நீர் எனக்கு பிள்ளையை கொடுத்தது இப்படி உடனே சாவதற்காக அல்ல. பொருள் இந்த 3 வயதிலே சாவதற்காக கொடுக்காமலே நீர் இருந்திருக்கலாம். என் பிள்ளையை நான் நடத்தி இந்த மருத்துவமனை கூட்டிட்டு வந்தேன், வீட்டுக்கு நடத்தி நான் கூட்டிட்டு போக விரும்புகிறேன், ஜீவனை கொடும் என்று சொல்லி அந்த பிள்ளைக்காக பாரத்தோடு அந்த தாய் ஜெபிக்கிறார். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கடந்து போகிறது. தேவன் அந்த தாயின் விண்ணப்பத்தை கேட்டார். அந்த கண்ணீரின் ஜெபத்தை பார்த்து பதில் கொடுத்தார். கண் விழித்தது அந்த குழந்தை, எழுந்து உட்கார்ந்தது. சந்தோஷமாய் கூப்பாடு போட்டு அல்லது ஆர்ப்பாட்டம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போகல. குழந்தை இழந்தவுடன் உட்கார்ந்தவுடன் ஒரே சந்தோஷம். அந்த தாய் என்ன செய்தார்களாம் தெரியுமா? அந்த குழந்தைய அந்த பெட் அருகே அந்த மருத்துவமனையில முழங்கால் படியிட வைத்து தன்னுடைய 2 கைகள் அந்த தாய் அந்த குழந்தையின் தலையின் மேல் வைத்து, என் மகனே, நீ இந்த இடத்தில் வரும்போது மரித்து போய்விட்டார், ஆண்டவர் மீண்டுமாய் தேவன் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், நீ அவளுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல உன்னதமான தேவனை நோக்கி, ஆண்டவரே, இந்த பிள்ளை நான் உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன், உமக்காக வளரட்டும், நாமத்தை உயர்த்தட்டும், ராஜ்யத்தை கட்டட்டும் என்று சொல்லி ஜெபித்து நடத்தி வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போனார்களாம். நடந்தது என்ன தெரியுமா? அந்த தாயின் ஜெபத்தின்படியே இன்னைக்கு உலகமெங்கும் அந்த வாலிபனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். எவ்வளவு மேன்மையான ஒரு ஜெபம், எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம். இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் நினைவு கூறுவோம். ஜெபிக்கும் பொழுது எப்படிப்பட்ட செத்துப்போன குழந்தையே உயிரோடு திருப்பி கொடுக்கிறார்னா, செத்து போன வாழ்க்கையாக இருக்கலாம், விட்டு போன நன்மைகளாக இருக்கலாம், தொலைந்து போனவைகளா இருக்கலாம், உலர்ந்து போனவைகளா இருக்கலாம், பலவீனத்தின் பாதையில எல்லாமே அவ்வளவுதான். என் பிள்ளை எங்க இருக்கா, என்னாச்சுட்டே தெரியலங்கிறீங்களா? ஜெபியுங்கள், சூழ்நிலை மாறும். தேவன் உங்கள் பக்கமாய் பட்சமாய் திருப்புவார்.
தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா நாங்கள் ஒருமனப்பட்டு சிறு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை அதிகமா நேசித்தீர். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொன்னீரப்பா. இன்னைக்கு சிறு பிள்ளைகளுடைய வளர்ப்பு முறைகள் எவ்வளவோ பாதிப்புகளை பார்க்க முடிகிறோம். வேலை நிமித்தமாக, இன்னும் பண தேவை நிமித்தமாக, குடும்ப சூழல் நிமித்தமாக ஆங்காங்கே உறவுகளை இழந்து பிரிந்து இளம் வயதிலே அன்புக்காக ஏங்கி தத்தளிக்கிற பிள்ளைகள் ஏராளம் அப்பா. அதன் வளர்ப்பின் காரியங்கள் எல்லாம் சுவாபங்களே மாறிவிடுகிறது. வளர்க்க வேண்டிய விதத்திலே வளர்க்க பெற்றோர்கள் இன்றைக்கு இல்லை. நடத்த வேண்டிய விதத்திலே நடத்துவதற்கும் பெற்றோருடைய காரியங்களுக்கு இல்லாத சூழ்நிலையிலே தேவன் இறங்கி பிள்ளைகளுக்காக துக்கப்படுகிற, கவலைப்படுகிற, கண்ணீர் விடுகிற பெற்றோருடைய கண்ணீரை பார்த்து இந்த நாளிலும் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்புமுனை நீர் ஏற்படுத்துவீராக. எல்லா உலகமெங்கும் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவேளை கைவிடப்பட்ட பிள்ளைகள் இருக்கலாம், அனாதையாக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கலாம், அல்லது பாதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கலாம், அல்லது குறைவுள்ள பிள்ளைகளாக இருந்தாலும் நிறைவான இயேசுவானவர் தொட்டு ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரமாய் வணைந்து உருவாக்கி மகிமைப்படுவீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகான மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பிள்ளைகள் சத்தியத்தில் நடப்பதோடு மட்டுமல்ல, நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பாத்திரமாய் வழங்குவார்கள். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.